ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் ராதிகா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு ஜாதியெலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக ஒரு 3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் இவங்க ஒரு வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் போன கொரோனா பீரியடில் தவறிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தனிமையில் இவங்களுக்கு இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னுடைய ஜாதியிலேயே வேணுங்க, நல்ல குணமான மணமகனாக வேணும், வீட்டுக்கு ஒரே பண்ணுங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்லாதனால மணமகனுடைய ஃபேமிலி ஓரளவு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் மணமகளுக்கு சொந்தமாக ஒரு வீடு எழுதி தரதாகவும், அது இல்லாமல் கடை அவங்களோட சொந்த கடைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடிய இருக்கும், குழந்தைங்க இல்லாமல் இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா நிர்மலா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி மகர ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 7ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க நூல் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேனியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது, மற்றபடி எந்த பெரிய வசதியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையோட இவங்களுடைய கணவர் விட்டுட்டு போயிட்டதுனால ஸோ இவங்க தனிமையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய குழந்தைக்கும் இவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு வரன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் முக்கியம் தான். ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கம், குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் மணமகளுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறதா இவங்களுடைய அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஓட்டு வீடு அவளுக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் மூலமாக இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.